அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், அண்மையில் ஜனவரி 1, 2024 வெளியிடப்பட்ட வைரமுத்து நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகா கவிதை. தற்போது சென்னையில் நூல் வெளியீட்டு விழாவில் வைரமுத்து எழுதிய மகா கவிதை நூல் வெளியிட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்கன்னா லக்னோ, யூபியில் இருக்குது. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா புதுச்சேரி. மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறனில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா குஜராத். பெண்களுக்கு எதிரான குற்ற புகாரில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். 2023ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்கள் எவ்வளோ இருக்குன்னா 28,811 பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா புகார்கள் எவ்வளோ பதிவாயிருக்குன்னா 608 புகார்கள் பதிவாயிருக்கு. இது புகார்கள் பட்டியல் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். இது 16,109 பதிவாயிருக்கு. இரண்டாம் இடம் டெல்லி 2,411. மூன்றாம் இடம் மகாராஷ்டிரா 1,343 புகார்கள் பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஒரே நேரத்தில் 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். குஜராத்தில் பார்த்திங்கன்னா தற்போது கின்ன சாதனை படுத்திருக்கு. எதுக்காகனா ஒரே நேரத்தில் 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்திருக்காங்க. இது 108 இடங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சி. இப்போ திருச்சியில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 38வது பட்டமளிப்பு விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1978 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது. 1881 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வேலூரில் இருக்குது. 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது. 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காமராஜ் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்குது. 1966 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் இருக்குது. 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது. 1982 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. 1982 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் இருக்குது. 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2023ஆம் ஆண்டிற்கான MS சுவாமிநாதன் விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார் கம்போஜ். MS சுவாமிநாதன் விருது பார்த்திங்கன்னா பீகார் கம்போஜுக்கு வழங்கப்பட இருக்குது. இவர் சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செயல்படுகிறார். 7வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு எந்த நாளில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 7, 8. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி 7, 8ஆம் தேதியில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டில் $1 trillion பொருளாதாரத்தை இலக்கை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடைபெறுகிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 8வது கொஸ்டின், சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீதல் தேவி. வில்வித்தை வீராங்கனையான சீதல் தேவிக்கு சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருது பெற்றுள்ளார் தெரிவிச்சிருக்காங்க. 9வது கொஸ்டின், இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலைவன சூறாவளி. 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இடையே பாலைவன சூறாவளி கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மித்ரா சக்தி இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது. வின்பெக் இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது. சூரியகிரண் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு, 10வது கேள்வி, தேர்தல் நிதி பத்திரங்களின் 30வது கட்ட விற்பனை தொடங்கிய நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 2. ஜனவரி 2ஆம் தேதி முதல் தேர்தல் நிதி பத்திரங்கள் 30வது கட்ட விற்பனை தொடங்கியிருக்கு.
இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளின் வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி செய்கிறதுக்காக வந்து தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர்தல் நிதி பத்திரங்கள் விநியோகம் செய்யப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே வங்கி எதுனா SBI வங்கி தான். இது வந்து மக்களவை மற்றும் பேரவை தேர்தல்கள் வந்து 1% மேல் வந்து வாக்குகளை வந்து பெற்ற கட்சிகளுக்கு மட்டுமே வந்து இப்பத்திரங்கள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், இந்தியாவில் பாலிடெக்னிக் மற்றும் PhD மாணவர்கள் வந்து சேர்க்கையில் வந்து தமிழ்நாடு டேஸ் இடம் வகிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி முதலிடம். பாலிடெக்னிக் PhD மாணவர்கள் சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். பங்கு சந்தை முதலீட்டாளர் மாநில பட்டியல் வந்து 2023 ஆண்டில் வந்து முதலிடம் வந்து மகாராஷ்டிரா பிடிச்சிருக்கு, 2ஆம் இடம் உத்தரப்பிரதேசம், 3ஆம் இடம் குஜராத். சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தகத்தில் வந்து 2023 ஆண்டில் வந்து மகாராஷ்டிரா முதலிடம், 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் புதுச்சேரி. மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் சுகாதார நல தீர்வுகளை வந்து மேம்படுத்தவும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகமானது உருவாக்கியுள்ள செயலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்டெக் மித்ரா. இந்த மெட்டெக் மித்ரா பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வந்து கண்டறியவும் சுகாதார நலன் தீர்வுகளை மேம்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த செயலி வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் சார்பில் தான் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வெற்றியின் இந்தியா திட்டம் வந்து கொண்டு வந்த மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். பிரஜா பலனா திட்டம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து மக்களின் குறைகளை வந்து தீர்க்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம். இதே வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுனா மக்களுடன் முதல்வர் திட்டம். நெக்ஸ்ட்டு ஒரு நாடு ஒரு பாஸ் திட்டம் வந்து எதுக்காகனா மூங்கில் காடுகளை சார்ந்து ஒரு மாநிலத்திலேருந்து மற்றொரு மாநிலத்துக்கு வந்து கொண்டு செல்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா குஜராத் மாநிலம். நெக்ஸ்ட்டு 2023 ஆண்டிற்கான சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள விமான நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மினியா பெலிக் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம். இந்த கடந்த சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வந்து இயக்கப்படும் முதல் 10 இடங்கள் வந்து 2ஆம் இடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் விமான நிலையம் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. முதலிடம் வந்து மினியா பெலிக் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் வந்து அமெரிக்காவில் இருக்குது. 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர் விமான நிலையம் கர்நாடகாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 14வது கொஷின், இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள இடம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் வந்து சைனிக் பள்ளி வந்து விருந்தாவனத்தில் வந்து தொடங்கப்பட்டது. இதே சைனிக் பள்ளின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் கடற்படையில் சேருவதற்கு பயிற்சி அளிக்கப்படும் பள்ளி தான் வந்து சைனிக் பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. 1961 பாதுகாப்புத்துறை அமைச்சர் பணியாற்றிய கிருஷ்ணன் மேனன் என்பவர் தான் சைனிக் பள்ளி என்ற யோசனையை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் வந்து திருமலிசை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அமைக்கப்பட இருக்குது. தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஊத்துக்கோட்டையில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின், பாரதிய நியாயா சன்சிதா சட்டத்தின் கீழ் வந்து ஹிட் அண்ட் ரன் என்ற வழக்கிற்கு வந்து வழங்கப்பட்ட தண்டனை காலம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி 10 ஆண்டுகள். லாஸ்ட்டாக வந்து இந்த புதியதாக நிறைவேற்றப்பட்ட பாரதிய நியாய சன்சிதா சட்டத்தின் கீழ் வந்து ஹிட் அண்ட் ரன் வழக்கில் வந்து இந்த தண்டனை வந்து எதிர்த்து லாரி கார் பேருந்து ஓட்டுநர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதன் சார்பில் பார்த்திங்கன்னா ஹிட் அண்ட் ரன் இந்த வழக்கில் வந்து தண்டனை வந்து 10 ஆண்டுகள் வந்து சிறையும் 7 ஆண்டுகள் வந்து அபராதமும் வந்து வழங்கப்பட உள்ளது அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான பழைய சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா இந்தியன் பீனல் கோடு. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1860. ஸோ அதன்படி வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் மட்டும் சிறை தண்டனை இருந்தது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் 7 லட்சம் அபராதமும் வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி, இந்தியாவின் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி 35.
தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தலை சிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் இந்திய அளவில் வந்து 100 கலை அறிவியல் கல்லூரியில் வந்து 35வது இடத்தை வந்து தமிழ்நாடு பிடிச்சிருக்கு. இந்தியாவின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள் வந்து 22 தமிழகத்தில் வந்து இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தலை சிறந்த 100 பொறியியல் கல்லூரியில் வந்து 15 வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய தரவரிசை பட்டியலில் பார்த்திங்கன்னா 2022 2023 ஆண்டில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2023 பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு, 3ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா குஜராத். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் வந்து காசநோய் பாதிப்பானது 96,709 பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 2.65% வந்து அதிகரிச்சிருக்கு. இதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து 6.2 லட்சம் பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின். 1112 கோடி செலவில் வந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் வந்து கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் வந்து கட்டப்பட்ட புதிய முனையத்தை வந்து யார் வந்து திறந்து வச்சாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சுருக்காரு. இதுக்கான செலவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடியில் வந்து கட்டப்பட்டதுன்னா 1112 கோடி செலவில் கட்டப்பட்டது. அதே 20,140 கோடி செலவிலான திட்டங்களும் வந்து அதோடு வந்து அடிக்கல் நாட்டி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கீழம்பாக்கம். இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து சேர்ந்தது. மகரிஷி வால்மீகி விமான நிலையம் வந்து அயோத்தியில் இருக்குது. இது வந்து எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேசம். இது வந்து இப்போ வந்து பேர் மாற்றிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 18வது கேள்வி. 2023 ஆண்டில் பயங்கரவாதிகளின் மையமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கைபர் பக்துன்கவா. பாகிஸ்தானில் வந்து கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு வந்து பயங்கரவாத சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ 2023 ஆண்டில் வந்து பாகிஸ்தான் நாட்டின் ஆய்வு அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு அறிக்கையில் வந்து 1524 பேர் வந்து இறந்திருக்காவும். அதே 2023 வந்து கைபர் பக்துன்கவா நகரம் வந்து பயங்கரவாதிகளின் மையமாக வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 19வது கேள்வி பார்ப்போம். 2023 டிசம்பரில் வந்து தமிழகத்திற்கு வந்து கிடைத்துள்ள ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9,888 கோடி. கடந்த டிசம்பரில் வந்து 1.64 கோடி ஜிஎஸ்டி வருவாய் வந்து கிடைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9,888 கோடி வந்து ஜிஎஸ்டி வருவாய் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ள டேவிட் வார்னர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து ஓய்வினை வந்து டேவிட் வார்னர் வந்து அறிவித்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 21வது கேள்வி. இந்திய பெருங்கடல் கடற்படை கருந்தரங்கத்தின் 8வது தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாய்லாந்து. தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா பாங்காங் நகரில் வந்து இந்திய பெருங்கடல் கடற்படை சார்பாக வந்து 8வது தலைவர்கள் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 3வது தலைமை செயலாளர்கள் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது இந்தியாவில்னா டெல்லியில் நடைபெற்றது. அதே G20 மாநாடு வந்து 2023 எங்கே நடைபெற்றதுன்னா இந்தியா. G20 மாநாடு வந்து 2024 ஆண்டில் வந்து எங்கே நடைபெற்றுதுன்னா கிரீஸில் வந்து நடைபெற இருக்குது. இதே G20 மாநாடு வந்து அடுத்த ஆண்டு வந்து 2025 வந்து எங்கே நடைபெறுதுன்னா தென்னாப்பிரிக்கா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின். இந்திய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக யாரை நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சஞ்சீவ் கண்ணா. தற்போது பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சார்பாக வந்து நிர்வாக தலைவராக வந்து யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார்னா நீனா சிங். இந்தோ திபெத்திய காவல் படை தலைவர் ராகுல் ரேஸ்கோத்ரா. மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குனர் யார்னா அனீஷ் தயாள் சிங். நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி. பெலிக்ஸ் சிசேகேடி என்பவர் எந்த நாட்டின் அதிபராக தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காங்கோ
ஜனநாயக குடியரசு. காங்கோ ஜனநாயக குடியரசினோட அதிபராக மீண்டும் பெலிக்ஸ் சிசெகேடி தேர்வாகியுள்ளார். 24வது கேள்வி, உலக பிரெய்லி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 4. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பவரிங் த்ரூத் இன்க்ளூஷன் அண்ட் டிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு 25வது கேள்வி, உலக கிப்னாட்டிசம் தினம் எந்த நாள்? 25வது கேள்வி, உலக கிப்னாட்டிசம் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 4. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4ஆம் தேதி உலக கிப்னாட்டிசம் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அண்மையில் ஜனவரி 1, 2024 வெளியிடப்பட்ட வைரமுத்தின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகா கவிதை. இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். 3வது கேள்வி, பெண்களுக்கான எதிரான குற்றப்புகாரில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். 4வது கேள்வி, ஒரே நேரத்தில் 4000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து சாதனை படைத்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். 5வது கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சி. 6வது கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான MS சுவாமிநாதன் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார் கம்போஜ். 7வது கேள்வி, தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு எந்த நாளில் நடைபெறவுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 7, 8. 8வது கேள்வி, சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீத்தல் தேவி. 9வது கேள்வி, இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலைவன சூறாவளி. 10வது கேள்வி, தேர்தல் நிதி பத்திரங்களின் 30வது கட்ட விற்பனை தொடங்கிய நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 2. 11வது கேள்வி, இந்தியாவில் பாலிடெக்னிக் மற்றும் PhD மாணவர்கள் சேர்க்கையில் தமிழ்நாடு டேஸ் இடம் வகிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1வது இடம். 12வது கேள்வி, மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்களை கண்டுபிடிக்கவும் சுகாதார நலத்தீர்வுகளை மேம்படுத்தவும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகமானது உருவாக்கிய செயலியின் பெயர் என்ன? மெட்டெக் மித்ரா. நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, 2023ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள விமான நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம். 14வது கேள்வி, இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக்ஸ் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். பாரதிய நியாயா சன்சிதா திட்டத்தின் கீழ் ஹிட் அண்ட் ரன் வழக்கிற்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனை காலம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 ஆண்டுகள். 16வது கேள்வி, இந்தியாவின் தலை சிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இடம்பெற்றுள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 35. 17வது கேள்வி, 1112 கோடி செலவில் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. 18வது கேள்வி, 2023இல் பயங்கரவாதங்களின் மையமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கைபர் பக்துன்கவா. 19வது கேள்வி, 2023இல் டிசம்பரில் தமிழகத்திற்கு கிடைத்துள்ள GST எவ்வளவு வருவாய்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9888 கோடி. 20வது கேள்வி, ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ள டேவிட் வார்னர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரேலியா. 21வது கேள்வி, இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கத்தின் 8வது தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாய்லாந்து. 22வது கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சஞ்சீவ் கண்ணா. 23வது கேள்வி, பெலிக்ஸ் சிசெகேடி என்பவர் எந்த நாட்டின் அதிபராக தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காங்கோ ஜனநாயக குடியரசு. 24வது கேள்வி, உலக பிரெய்லி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 4. 25வது கேள்வி, உலக கிப்ஸ்நாட்டிசம் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.